ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்ன கன்னி ராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது உங்கள் லக்னத்தில் எண்ணி வர 4ஆம் பாவம் 4ஆம் ராசியான தனுசு ராசின்னு பதிவாகும். தனுசு ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசை புத்தினாக எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இதை நாங்கள் எப்படி பார்த்து எப்படி விளக்கமாக புரிஞ்சுக்கணும் விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, அவங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்டம் அமாவாசை கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கட்டம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை பார்த்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருப்போம். 12 கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்னம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் ராசியான 4ஆம் பாவத்தோட தனுசு ராசின்னு பதிவு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு கிரகம் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சனி அதாவது புத்திநாதன் சனி இல்லைங்களா, அது சனீஸ்வர பகவான் இல்லைங்க அப்படின்னா எத்தனாவது பாவத்தில் இருக்கிறோம் அத்தனாவது பாவத்தோட வீடியோ பாருங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த வீடியோ பலன் நீங்கள் சிறப்பாக நீங்கள் அடையலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர சாரத்தை எப்படி பார்த்து தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி எடுத்து முன் பேச்சு நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பேன். சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் குறிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நட்சத்திர சாரங்கிறது. அதில் சாரத்தில் வாயிலாக ஒரு தசாபதி நேரங்கள் பயணிச்சு தசாபதி நடத்தி உங்களுக்கு அளிக்கிற பொறுத்தோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடி 8 கோடி திசைங்க. செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கோடி 6 கோடி சனி திசைங்க. அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்படலுன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகளும் செயல்பட இருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னி லக்கணம் கன்னி ராசி லக்கண பதிவுகளை பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை இப்போ சனி புத்தி நடக்கும்போது லக்கண பாவரீதியை நீ பலன் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் ராசி என்ன 4ஆம் பாகமான தனுசு ராசி என்ன நட்சசாரமாக இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நட்சசாரம் இருக்குது தனுசில் பார்த்தீங்கன்னா, மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். பூராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உங்களுக்கு மூலம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய சனீஸ்வர பகவான் 5 கோடி 6 கோடியும் பயணிச்சு என்ன பலன் வர பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் சம்மந்தம் கேது சம்மந்தப்பட்டு மேலே 5 6 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படின்னா கேட்டாக்கா, அதாவது ஒரு மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக வழி இந்த மாதிரி ஒரு தொடர்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை வளம், அதாவது இயற்கை வளம்னா நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டது, இயற்கை மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி கோளாறுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சதாகவும் அல்லாத அது வச்சதை தீர்மானம் பண்ணுறதுக்காகவும் இல்லைன்னா நாம் ஒரு பழகி நம்ம ஒன்று பண்ணுறதுக்காகவும் நம்ம செயல்பாடுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அணுகிறதுக்கு உண்டான பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கறது, இல்லை அவங்க உயர்கல்வி படிக்க வைக்கிறது, இல்லை அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கறது, அதுக்காக நம்ம கடனை வாங்குறது. ஓகேங்களா? அதெல்லாம் பிடிச்ச பிடிவில் நம்ம வந்து இந்த காலகட்டங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு செஞ்சு கொடுக்கறது. ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தாயார் பற்றி இந்த காலகட்டங்கள்லாம் உடம்பு சூழ்நிலை இருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பண்ணுறது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, அதாவது ஒரு ஆன்மீகத்துக்கு போயிட்டு ஒரு தியானம் இதெல்லாம் பண்ணுறது கூப்பிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து காலகட்டங்களில் ஒரு மருத்துவத்துக்கு கூப்பிட்டு போகிறது, சித்த மருத்துவ கூப்பிட்டு வைத்தியம் பார்க்குறது, இல்லை நம்மளுக்கு உடம்பு இந்த காலகட்டம் சரியில்லை பட்சத்தில் நம்ம வைத்தியம் பார்த்துக்கிறது, உடல்நிலை பார்த்துக்கிறது, அதுக்காக கடனை வாங்குறது. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் ஈடுபடுவாங்க, அதில் சரி பிடிமானம் இல்லாமல் இருக்கும். ஒரு கலைத்துறை, ஒரு மாதிரிங்க ஜோதிடம் இந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் பிடிமானம் இருந்து இல்லாமல் இருப்பாங்க. அது நல்ல முறை நம்ம செயல்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த சார் என்னென்னு பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போராடம் சாரம் இல்லைங்களா? அப்போ போராடம் சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கோடி 9 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 சம்மந்தப்பட்டு 2 9 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 6 அது மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 9 மேலே 4 மேலே 5 6 மேலே பயணிக்கிறாங்க அந்த காலகட்டங்களில். அதாவது நம்மளோட செயல்திறன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயலாற்றுறது,
ஒரு பேச்சு செல்லும் நம்ம பொழப்பில் ஓட்டுறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க மூலியமாக நம்ம வருமானத்தை ஈட்டுறது, குழந்தைங்களை நம்ம செலவு பண்ணுறது, சுப விரயம் பண்ணுறது. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம், உச்சக்கல்வி, உயர்கல்வி, வெளியூர் வெளிநாடு தங்க வச்சு படிக்க வைக்கிறது, ஓகேங்களா. அவங்களுக்கு உண்டான தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணுறது. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையோட தாயோட நம்ம பயணம் பண்ணுறது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, பூர்வீக இடத்துக்கு போகிறது வர்றது, ஓகேங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் சொத்து பத்து இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஒரு வம்பு வழக்காக இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தீர்வினை ஆக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்கள், ஓகேங்களா. அப்போ ஒரு கைக்கு 2 கை மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நகை சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, ஆடை அபாரணம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி காலகட்டம் நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலர் தாயார் செய்வாங்க, தந்தையார் செய்வாங்க, ஓகேங்களா. சிலர் பார்த்தீங்கன்னா கடத்துறது செய்வாங்க. இந்த மாதிரி மாற்றி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த ஒரு பாயிண்ட் அப் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து பார்த்து உத்திராடம் சாரம் இல்லைங்களா. அப்போ அது வந்து 12 கோடி சாரம், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 12 சம்மந்தப்படுறாங்க. அதே மாதிரி 5, 6 சனீஸ்வர பக்கம் புத்தினா பயணிக்கிறார், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பயணமாக இருக்கும். தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரை செலவு வரும். தாயார் மூலியமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும். ஒன்று தாயாருக்கு மருத்துவம் பார்ப்போம், இல்லை தாயாருக்கு ஒரு விரையும் பண்ணுவோம், இல்லை வீடு வண்டி வாங்கினது விரையும் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம், இல்லை அது மூலம் பயணிப்போம் நாம, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு உண்டான விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ தாய் மாமா வளர்ப்பு தாய்க்கு உண்டான விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு செலவினத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்டாவா ஒரு அரசாங்க உத்தியோகம் ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருங்க. அப்போ அரசாங்க அலுவலகத்தில் ஒரு வங்கியில் கடன் வாங்கி வச்சிரும், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி செயல்பாடு மாற்றி விட்ரும், ஓகேங்களா. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிக உற்சாகரம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஒரு சிவன் கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறதுங்க, ஒரு கும்பாபிஷேகம், அவர் சுற்றுலா பயணம், தூரத்து பயணம், இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. அது மூலியம் நல்ல ஒரு ஆதாயத்தை பண்ணுறது, அது மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அப்போ வேலை செய்கிற ஆட்களும் சரி, நம்ம பூர்வீகமும் சரி, நம்ம குழந்தைங்களும் சரி, குலதெய்வமும் சரி, இந்த மாதிரி காலகட்டங்களில் அது கொஞ்சம் விரைவில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அப்போ படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அலுவலகம் பார்த்தீங்கன்னாக்கா கிரக பிரவேசம் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் போய் கலந்துக்குது, அதுக்கு நம்ம டொனேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பலன் அடுத்தது நம்ம நடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.